ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். ரொம்ப பலம் பொருந்திய கிரகம் பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான். கேது பகவான் தான் என்ன பண்ணுவார்னா மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். எப்படி ஞானத்தை கொடுப்பாரு? ஒரு விஷயத்தை செய்ய விட்டுட்டு அதுல மிகப்பெரிய அனுபவத்தையும் அடியும் கொடுத்து இப்படி பண்ணனா இப்படி மாட்டிக்குங்கிற ஞானத்தை கொடுக்கக்கூடிய யாருன்னா கேது பகவான் தான். ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறையை மாற்றக்கூடியவர், ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை மாற்றக்கூடியவர், மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். ஆள் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் கூட கேது பகவானுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். விநாயக பெருமான் பாத்தீங்க அப்படின்னா ஆத்தங்கரை ஓரத்துல இருப்பாரு, மணல்ல இருப்பாரு, மண்ணில் இருப்பாரு, புல்லில் இருப்பாரு, எந்த ரூபத்துல வேணா விநாயக பெருமான் இருப்பாரு. ஆனா அவர் தான் அந்த அவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கிற கேதுவுக்கு குரு. என்னைக்காவது நம்ம அவர் பார்த்துருக்கிறோமா? கடமைக்காக தான் போய் என்ன பண்ணுவோம், விநாயக பெருமான் வழிபாடுங்கிறது போற வழியில விநாயகர் இருந்தாருன்னா பார்ப்போம். ஏன்னா அவர் ரொம்ப எளிமையா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு இல்லையா? அதனால நம்ம அவருடைய மதிப்பை நம்ம குறைவா நினைக்கிறோம். ஆனால் அவரு தான் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம். ஆதி கடவுள் அவர் தான். நீங்க எந்த ஒரு செயல் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியமா இருந்தாலும் சரி, அசுபகாரியமா இருந்தாலும் சரி, முதல்ல விநாயகரை பிரதிஷ்டை பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு செயல்லையுமே நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த செயல்ல தடுமாற்றம் தடை வந்துடும். அவருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்யறது, வெள்ள அருகு அணிவித்து வழிபாடுகள் செய்யறது, அதே சமயத்துல தேங்காய் எண்ணெயில வாழைத்தண்டு நார் திரி போட்டு தீபம் ஏத்துறது, அதே மாதிரி நம்ம பேர்ல அர்ச்சனை பண்ணி அந்த தேங்காயை திருப்பி வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு வழிபாடு செய்யறது, சிதறு தேங்காய் உடைச்சு வழிபாடு செய்யறது, அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச பதார்த்தங்களை வாங்கி எப்படி எந்த சூழ்நிலையில நீங்க பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மறக்காம விரதம் இருந்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்துமே நிவர்த்தி பண்ணிடுவார். நான் நல்லா பயங்கரமா பிசினஸ் பண்ணிருந்தேன், திடீர்னு முடங்கி போயிட்டேன். நல்ல ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தேன், திடீர்னு முடங்கி போயிட்டேன். நல்ல பைனான்ஸ் பண்ணியிருந்தேன், திடீர்னு முடங்கி போயிட்டேன். சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் இருந்தேன், திடீர்னு முடங்கி போயிட்டேன். அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கேது பகவான் தான். அந்த கேது பகவானை நம்ம எப்படி இயக்கணும்? எந்த கணபதி போய் வழிபாடு செய்யணும்? சக்தி கணபதி வழிபாடு செய்யணுமா, இல்ல பாலகணபதி போய் வழிபாடு செய்யணுமா, இல்ல உச்சிஷ்ட கணபதி போய் வழிபாடு செய்யணுமா? அந்த கேதுவை நம்ம எப்படி இயக்கணும்? தீபமேத்தி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா, அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா, நெய்வேத்தியங்கள் பண்ணி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா, விநாயகரை பத்தி புகழ்ந்து பாடுறது ரொம்ப சிறப்பாங்கிறது ஜாதகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த பிரச்சனை மீண்டு வெளியில் வரலாம். மீதி 9 கிரகங்களுக்கு உண்டான எல்லா விதமான 8 கிரகங்களுக்கு உண்டான எல்லா விதமான செயல்பாடுகளையுமே இவர் ஒருத்தர் கண்ட்ரோல் வச்சிருப்பார். இவரை இயக்குனீங்கன்னா மீதி 8 பேரும் தானா இயக்கத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவரை இயக்கத்துக்கான சூட்சமத்தை நம்ம கரெக்டா எடுக்கணும். எந்த கணபதி வழிபாடு செய்யணும், எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும், காலையில வழிபாடு செஞ்சா ஒரு பலன், மத்தியானம் வழிபாடு செஞ்சா ஒரு பலன், நைட் வழிபாடு செஞ்சா ஒரு பலன். ஒரு சிலர் இடம்புரி விநாயகர் வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் வலம்புரி விநாயகர் வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் ரட்டை பிள்ளையார் இருக்கக்கூடிய இடங்களை போய் வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் முக்குருணி விநாயகர் பெருமானை போய் வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் நின்ற நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வாங்க. சில காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்குள்ள ஒரு சூட்சமங்கள் இருக்கும். எதை வழிபாடு செஞ்சா நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ இந்த ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளராக வந்துடலாம். ஸோ அதனால கேதுனாலும் பாதிப்பு உண்டாச்சு அப்படின்னா விநாயகர் பெருமானை நம்ம சொன்ன சூட்சமங்களை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக கேதுனுடைய பாதிப்புல தப்பிச்சுக்கலாம். நன்றி.